இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். பேசும்பொழுது நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசணும் இல்லையா? அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணணும் அப்படின்னா டெய்லி நம்ம நிறைய வெக்காபுலரி கற்றுக்கணும். புதிய வார்த்தைகளை நம்ம எவ்வளோ கற்றுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடாக இங்கிலீஷ் பேச முடியும். இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நம்ம பேசும்பொழுது. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில வெக்காபுலரிஸ், நியூ வேர்ட்ஸ். வெரி குட், குட். இந்த ரெண்டு வார்த்தைக்கு பதில் நம்ம என்னென்னலாம் புதிய வார்த்தைகளை சொல்லலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், யாராவது நம்மளை பார்த்து ஹவ் ஆர் யூ டுடே அப்படின்னு கேட்டால் குட் அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருக்கிறோம் அப்படின்றதுக்கு குட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஹவு டஸ் த காஃபி டேஸ்ட், காஃபி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்? குட் இல்லைனா வெரி குட் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா இருக்கிற எல்லாத்துக்குமே குட், வெரி குட் இந்த ரெண்டு வார்த்தையுமே பேசி பேசி ரொம்ப போர் அடிச்சிடுச்சு இல்லை? எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றத பொறுத்து இங்கிலீஷில் பல வார்த்தைகள் இருக்குது. அந்த மாதிரி சில வார்த்தைகளை தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இனிமேல் நம்ம குட், வெரி குட் இந்த ரெண்டு வார்த்தையுமே யூஸ் பண்ணி போர் அடிக்க தேவையில்லை. இதுக்கு பதில் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கிற ஏதாவது ஒன்றை எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மார்வலஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்வோம். எக்ஸ்ட்ரீம்லி குட், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா நம்ம மார்வலஸ் அப்படின்னு சொல்லலாம். டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னுச்சுன்னா மார்வலஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபினாமினல் அப்படின்னு சொல்லலாம். ஃபினாமினல் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, நம்ம ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபினாமினல் அப்படின்னு சொல்லலாம். வெரி குட் அப்படின்ற வார்த்தைக்கு பதில் ட்ரிமெண்டஸ் அப்படின்னு சொல்லலாம். ட்ரிமெண்டஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மைண்ட் ப்ளோயிங். மைண்ட் ப்ளோயிங் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி இம்ப்ரெசிவ் அண்ட் சர்ப்ரைசிங். யாராவது ஒருத்தர் செய்த செயல் நம்மளுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் இருந்துச்சு, ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மைண்ட் ப்ளோயிங் அப்படின்ற வார்த்தையை சொல்லலாம். அடுத்தது ஃபென்டாபுலஸ். ஃபென்டாபுலஸ் அப்படின்னாலும் வெரி குட் அப்படின்னாலும் ஒன்று தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஃபென்டாபுலஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அமேசிங். அமேசிங் அப்படின்னா ஸோ குட் அண்ட் சர்ப்ரைசிங், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அது நிகழ்ச்சி. அடுத்தது ஃபென்டாஸ்டிக். ஃபென்டாஸ்டிக்னா வெரி குட். வெரி குட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது லவ்லி. ஏதாவது ஒன்று ரொம்ப நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னா லவ்லி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அடுத்தது வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். வண்டர்ஃபுல் அப்படின்ற வார்த்தையை வெரி குட் அப்படின்ற வார்த்தைக்கு பதில் நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து டெரிஃபிக் அப்படின்னு சொல்லலாம். டெரிஃபிக் அப்படின்றது ரொம்ப ஒரு டெரிஃபிக்கான வார்த்தை. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு வைங்களேன், அதை நம்ம டெரிஃபிக் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் நம்ம குட், வெரி குட் இந்த ரெண்டு போரிங் வார்த்தையுமே யூஸ் பண்ணாமல் புதியதான வார்த்தைகளை பேசி அசத்தலாம்.